ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இது என் சீரியல் ரிவ்யூ, அதுக்கப்புறம் மற்ற சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் அண்ணி வாழ்க்கையை அவள் தானே கெடுத்துக்கிட்டா, தவளை சார். அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி பாட்டி. உங்கள் அண்ணி வாழ்க்கை கடவுள் வந்து நல்ல விதமாக தான் அமைச்சு கொடுத்தாருங்க. அவள் வாயால் தானேங்க அவள் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டாங்க. அவங்க சாரதாம்மாவை அப்படி பேசாமல் இருந்திருந்தா இன்றைக்கி ஆதியோடு சந்தோஷமாக தானே வாழ்ந்துருக்கலாம். எதுக்கு அந்த அம்மாவை போய் அப்படி பேசணும்? அப்போ வாழ்க்கையை இழக்கத்தான் வேணும். இதுக்கு எதுக்கு நீங்கள்லாம் உட்காந்து இவளோட வாழ்க்கைக்காக நீங்கள்லாம் எதுக்கு போராடிட்டு இருக்கிறீங்க? தேவையில்லாத வேலை தானே. போய் வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாருங்கள். தவளையண்ணா, கண்ணாடி பாட்டி, உங்களுக்கும் பேத்தி இருக்குது, ஆண்டாள்ன்ற பேத்தி இருக்குது, அவளுக்கு கல்யாணம் ஆகிருக்குது, அவளுக்கு குழந்த குட்டி புள்ளேன்னு இருக்குது. போய் பாருங்கள். இவளையே பிடிச்சி தூங்கிட்டு இருக்காதீங்க, சரியா? அப்புறம் பாரதியிடம் மாட்டிக்கொண்ட மித்ரா என்னத்தை மாட்டிக்கிட்டாங்க? மித்ரா இது பாரதி மேடம், நீங்கள் என்ன நடித்தாலும் எங்களுக்கு உங்கள் மேலே ஒரு வெறுப்புணர்ச்சி தானே வருது. பாரதி வந்து எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதே, நாங்கள் என்ன பண்ணுறது? இல்லை, சில பேர்த்துக்கு பிடிக்க மாட்டேங்குது. அந்த சில பேரில் நானும் ஒருத்தி. பிடிச்சவங்கள விட்டுருங்க, சரிங்களா? அவங்க என்ன கேட்டகரி அப்படிங்கிறத நமக்கு தெரியல. எனக்கு பிடிக்கலைங்களே. நீங்கள் என்ன தான் ஜாலியாக நடித்தாலும், என்ன தான் சீரியஸாக நடித்தாலும் எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதே, சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசினது தான் கைஸ், சரிங்களா? ஆணி செருப்பை வச்சு நடக்கிறது. அதுக்கப்புறம் கோயில்லையே வந்து பார்த்திங்கன்னா வேலைத்தனம் பண்ணுறாங்க. அதை எப்படி இவங்க செஞ்சால் மட்டும் கடவுள் ஏற்றுக்குவாருங்களா? ஏன்னா இவங்களாம் ரொம்ப நல்லவங்களா? அந்த அம்மா வந்து மித்ரா வந்து பல வேலைகள்லாம் செய்கிறாங்க. அந்த அம்மா கெட்டவங்க, வார்த்தையாலேயே குத்தி கிழிப்பாங்க, சரியா? ஒருத்தவங்களோட மனசை நோகடிப்பாங்க. இவங்கெல்லாம் நல்லவங்க, சரிங்களா? அப்போ தெரிஞ்சுக்கங்க கைஸ், சரிங்களா? இவங்கெல்லாம் கெட்டவங்க, வார்த்தையால் நோகடித்து சாகடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களாம் ரொம்ப நல்லவங்களாமா. என்ன ஒரு கேன புத்தியாட்டம் எடுக்கிறாங்க சீரியலு. என்ன ஒரு கேன புத்தியாட்டம் எடுக்கிறாங்க. ஏன் கைஸ், ஒரு கோயில் பேரை வந்து மாற்றி வைக்கிறா, அதுக்கெல்லாம் இந்த சாமி வந்து ஒத்துக்குமா? உடனே மன்னிச்சுக்குங்கிறா, அது செய்கிற. என்ன ஆக்டிங்ப்பா, அப்பா சாமி, செம ஆக்டிங்கில். எனக்கு வெறுப்பாக தான் இருந்துச்சு கைஸ். அவள் பண்ணுற ஆக்டிங்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்புறம் சாமி பேரை மாற்றி வச்சு இது பண்ணுங்காட்டி இவங்க யார்? இந்த மீனாவும் அவங்க அம்மாவும் புறணி பேசுகிறதுக்கு தான் லாய்க்கு. தயவுசெய்து அந்த 2 கேரக்டரையும் சீரியல்லேருந்து தூக்கிடுங்க. அது தண்டக்காரங்க, அதனால் ஒரு பிரயோஜனமே கிடையாது. அப்புறம் இந்த சைடு இந்த கண்ணாடியும் தவளையும் இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க 2 பேர்த்தையும் தூக்கிட்டிங்கன்னா நாடகம் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போ பார்த்தாலும் 2 பேர்த்துக்குள்ளே புறணி பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதான் பொழப்புத்தனமாக இருக்குது, கேவலமாக இருக்குது, அருவருப்பாக இருக்குது. எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேச வேண்டியதானே. எனக்கு தெரிஞ்சு அந்த லண்டன் பாட்டி நினச்சா தான் ரொம்ப பாவமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ஸோ பேத்திக்காக லண்டன்லேருந்து அங்கேருந்து வந்து இறங்கி பேத்தி கல்யாணத்தை நல்லா நடத்தணும்னு அந்த அம்மா நினைக்கிது. ஆனால் உன் பேத்தி ஒரு கேடு கட்டவங்கிறது உனக்கு எப்போ தெரிய போகுதுன்னு தெரியல, சரியா? அதை விட கேடு கட்டவ பாரதி, சரியா? அந்த கேடு கட்டவளை கல்யாணம் பண்ணி தான் ஆதி வந்து அந்த மாதிரி ஆனதே காரணம். ஆதி வந்து அந்த மாதிரி ஆனதுக்கு காரணமே பாரதி தான், புரியுதா? நீ இதெல்லாம் எப்போ தெரிய போகுதுன்னு தெரியல. மித்ராவை பற்றி கூடிய சீக்கிரம் அந்த லண்டன் பாட்டிக்கு தெரிஞ்சு மித்ராவை 4 கோடு போட்டால் தான் சரி வரும், சரியா? இல்லை எப்போ ஒரு வழியாக வந்து இந்த பரிகாரத்தை வந்து பண்ணி வச்சிட்டாங்களா, அந்த சரி நடந்ததோட கால் வலியோடு உட்காந்துட்ருக்காப்புல, அங்கே வந்து வந்துட்டுருக்கா நம்ம கூமுட்டை, சரிங்களா? நம்ம பாரதி மேடம் இருக்காங்க இல்லைங்களா, மேடம், அவங்க மற்ற நேரத்துலலாம் வாயை திறக்க மாட்டாங்க, சரிங்களா? போய் புருஷங்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க, சரி? ஆனால் மித்ரா வந்து அவங்களுக்கு அதில் ஒன்றா நம்பரு, சரியா? மித்ரா கிட்ட வந்துட்டு அவளே வழியில் உட்காந்துட்ருக்கா. அவகிட்ட வந்து நீ பரிகாரம் பண்ண விதம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது, நானே அசந்து போயிட்டேன்னு சொல்லி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. ஐயோ சாமி, முடியல. ஏங்க ஒரு இடம், பொருள், ஏவல் இதெல்லாம் எதுவுமே வேண்டாமா? கோயிலில் வந்தால் தப்பு பண்ணுவீங்க. அவன் என்னடானா தவளை என்னடானா காசை கொடுத்து பூசாரியை கரெக்ட் பண்ணுறான். இவன் என்னடானா சாமி ஃபோட்டோவையே மாற்றி வைக்கிறா. அவன் என்னடானா நந்தினி ஆணி செருப்பை கொண்டு போய் மொன்னையாக்கிட்டு வர்றேங்கிறா.
என்னது இது? அது கோயிலா இல்லை என்னங்க நீங்கள்? சும்மா கேம் விளையாடுறதுக்கான இடமா? எத்தனை தடவை நம்மளும் சொல்லி ரிவ்யூ பண்ணியாச்சு. இந்த கோயில், இந்த சாமி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ரிவ்யூவே கூட போட்டாச்சு. ஆனால் திருந்த மாட்டேங்கிறாங்க, சீரியல் எடுக்கிறவங்க திருந்த மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கோயிலில் வந்து எதுக்கு தப்பு பண்ணணும்? அவள் பரிகாரத்தை செய்கிறா, செய்யாமல் போகிறா, அது அவளோட இஷ்டம் சரியா. மித்ரா வந்து அதோட பாவங்களை வந்து அவள் சம்பாரிச்சிட்டு போகிறா. ஆதி கூட கல்யாணம் நடக்குது, நடக்காமல் போகுது, அது ரெண்டாவது விஷயம். நீங்கள்லாம் எதுக்கு இந்த தப்பை பண்ணுறீங்க? அப்போ நீங்கள் நல்லவங்களாம் வந்து சேர்ந்து தப்பு பண்ணால் அது தப்பு இல்லைன்னு ஆயிருமா? இல்லை, எனக்கு புரியல. என்ன கான்செப்டில் நீங்கள் சீரியல் எடுக்கிறீங்கன்னே தெரியல. அவள் கெட்டவ, மித்ரா கெட்டவ. அவள் பரிகாரம் பண்ணாலும் சரி, பண்ணலைன்னு சரி, அது சாமி பார்த்துக்கு போகுது. நீங்கள் எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்குறீங்க? போர்டை மாற்றுறது என்ன? சாமி பேரை போய் மாற்றலாமா கைஸ்? அவன் வந்து பூசாரியை போய் காசை கொடுத்து கரெக்ட் பண்ணலாமா? சில பேரில் சில சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தீமிதின்னு ஒன்று வச்சுருவாங்க. அந்த தீமிதிக்கிறதுல கொண்டு வந்து அந்த என்னது பெட்ரோலை ஊற்றுறது, மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க இல்லையா, அதில் பெட்ரோலை கலந்து விட்டுறது, இல்லை ஏதாவது ஒரு கெமிக்கல் பவுடர் கலந்து விட்டுறது. உடனே வந்து அதோட ஊற்றிட்டு இது பண்ணும்போது இது நெருப்பில் நடக்கும்போது எரியிறதாமா. எப்படி இப்படிலாம் நீங்களாம் யோசிக்கிறீங்க? அது ஒரு கோயில் விஷயம், ஒரு மக்களோட மனசோட ஒரு நம்பிக்கை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் இப்படி விளையாடுறீங்க சீரியல்ன்ற பேரில். ஏதாவது ஒரு சீரியல், ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்துட்டால் போதும், உடனே கீழே வந்து இந்த நிகழ்ச்சி வந்து ஜீ தமிழ் பொறுப்பாகாது அப்புறம் எதுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க? ஓகே கைஸ், வேறு என்ன? அப்புறம் இதில் ரிவ்யூ பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ எல்லாம் அவங்கவுங்க இந்த சைடு 2 கேஸு புறணி பேசிகிட்டு இருக்குதுங்க, அந்த சைடு 2 கேஸ் புறணி பேசிகிட்டு இருக்குது. இதில் ஹீரோ வந்து தண்டக்காரன் சரிங்களா, தண்டமாக நின்றுட்டுருக்குறான். அவன் வந்து எப்படின்னா காஞ்சிபுரத்துக்கு போக பிளான் பண்ணிகிட்ருக்காப்புல. இங்கே வந்து மித்ராவை வந்து நம்ம கூமுட்டை வந்து பழி வாங்கிட்டு உட்காந்துட்ருக்கு. கோயிலில் இதெல்லாம் பாருங்கள், கேவலமாக இருக்குது பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் மற்ற சீரியல் கார்த்திகை தீபம், ஐயோ அது என்னடா, மற்ற நேரத்துலலாம் வந்து கார்த்திகை தீபம் வந்து ப்ரோமோவே போட மாட்டாங்க, இன்றைக்கி ஃபஸ்ட்லேயே வந்துருச்சு சரிங்களா. ஃபஸ்ட்லேயே ஏன்னா இதெல்லாம் ரொமான்ஸ் சீனாமா. அதாவது கார்த்தி வந்து ரேவதி கிட்ட லவ்வை சொல்கிற வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாமா. அதனால் வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி பொண்டாட்டிக்கு வந்து லவ்வை சொல்கிறாப்புல. ஸோ கார்த்திகை தீபம் அந்த ப்ரிவியூ வரும்போது கீழே கமெண்ட்ஸ்லாம் நான் படித்து பார்த்தேன். அதில் வந்து ஒருத்தவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவன் வந்து தீபாவையே மறந்துட்டான். உண்மைதானே? தீபாவை செகண்ட் சீசன் ஆரம்பித்த உடனே தீபாவை அவன் எந்த இடத்துல நினச்சி பார்த்தான்? ஒன்று, தீபாக்காக அவன் என்ன செஞ்சுருக்கான்? முதல்ல கடைசி வரைக்கும் அவன் அந்த பொண்ணோட காதலை அவன் ஏற்றுக்கவே இல்லை சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து தீபாக்காக அவன் எதுவுமே செய்யலை. உண்மைதான், அது அந்த பாடுறதுக்கு வேணால் வந்து ஸ்டேஜ் அரேஞ்ச் பண்ணி இதெல்லாம் பண்ணி செஞ்சு கொடுத்தானே ஒழிய, கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை வந்து ஒரு லவ்வுக்காக ஏங்க வச்சே தான் இவன் சாகவே அடித்தான். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ரிப்ளை வந்து நிறைய பேர் அனுப்பியிருந்தாங்க, 2-3 பேர். இது வந்து சீசன் 1ஓட அந்த கதை முடிஞ்சு போச்சு, நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் தீபாவை கொண்டு உள்ளே இழுக்காது. சரிங்க, முதல் சீசன் முடிஞ்சு போச்சு, அப்புறம் முதல் சீசனில் இருக்கிற அம்மா மட்டும் இந்த கேரக்டரில் எதுக்கு வர்றாங்க? அம்மா வந்து முதல் சீசனில் இருந்தாங்க, சரி ஓகே. 2வது சீசனில் எதுக்கு வந்தாங்க? முதல் சீசனில் அண்ணன் இருந்தான், 2வது சீசனில் எதுக்கு அண்ணன் வர்றான்? சொல்லுங்கள் கைஸ். ஒரு சொத்தை வைக்கிறதுக்கு, சொத்தை கையெழுத்து போடுறதுக்கெல்லாம் முதல் சீசன்லேருந்து ஆளுங்க வர்றாங்க. அப்போ இந்த 2வது சீசனுக்கும் அதுக்கும் கனெக்டிவிட்டியே இல்லைங்கிறீங்க. மற்றதுக்கெல்லாம் கனெக்டிவிட்டி பண்ணுறாங்க. அண்ணன், அதுக்கப்புறம் வந்து அண்ணனோட சம்சாரங்கள்லாம் என்ன செய்யுதுன்னே தெரியல. அவங்க அப்பன் கார்த்தியோட அப்பன் எங்கே போனானே தெரியல. பொண்டாட்டி சத்தது கூட வரல. என்ன இவங்களாம் சீரியல் எடுக்கிறாங்கன்னு தெரியல. உடனே ரேவதியோட ரொமான்ஸ் ஆமாம், மண்ணாங்கட்டி சரிங்களா. மண்ணாங்கட்டி இருக்குல்ல, மண்ணாங்கட்டி மாதிரி தான் இருக்குது, கேவலமாக இருக்குதுங்க. நிறைய பேர்த்துக்கு ரேவதி கார்த்தி ஜோடி பிடிச்சிருக்கும், பிடிக்கல, அது 2வது விஷயங்க. பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில், இது என்னோடய ரிவ்யூவில் நான் சொல்கிறேன், ரொம்ப கேவலமாக இருக்குதுங்க சரிங்களா. இவன் கார்த்திகை தீபத்தில் இவன் தீபாவை மறந்துட்டான், அந்த இதயம் சீரியலில் அவள் வாசுவை மறந்துட்டான். மொத்தத்தில் இந்த 2வது சீசன் எடுக்கிறீங்க இல்லையா,
அது மொதல் சீசனோட கனெக்டிவிட்டி இல்லாமல் எடுங்க. இப்போ இது ஒரு புதிய கதை, அதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி எடுத்திங்கன்னா வேறு விஷயம். அப்புறம் எதுக்கு மொதல் சீசனில் இருக்கிறத கொண்டு வந்து உள்ளே திணிக்கிறீங்க? திணிச்சா அப்புறம் நாங்கள் கேட்கத்தான் செய்வோம். அவங்க கரெக்டாக தான் கேட்குறாங்க. நல்லாவே இல்லை. சரி, ஏன்னா உங்களுக்கு வேணால் அந்த நிறைய பேர் ஆனால் கீழே போடுவாங்க, ரேவதி கார்த்திக் ஜோடி சூப்பர், ரேவதி கார்த்திக் ஜோடி சூப்பர்னு. கார்த்திகேயா அப்படின்னு சொல்லும்போது அந்த ராகம் தானே வருது. எங்களுக்கு தீபா தான் மைண்டில் வருவா, புரியுதுங்களா? தீபா வந்து அந்த இடத்துல ஒரு பாடகி. ஸோ பாடகி அப்போனா நீங்கள் அந்த கார்த்திகை தீபன் பேர் போடுறீங்க இல்லையா, கீழே அந்த புல்லாங்குழல் மாதிரி ஒன்று வச்சுருக்கீங்கல்ல, அதை எடுத்து விடுங்க. அதை எடுத்து விட்ருங்க. வேறு சீசன் சொல்கிறீங்க, அப்போ அதை எடுத்து விடுங்க. அப்புறம் இது ஆசையாமா அது ஆசையாமா என்னென்ன ஆசையெல்லாம் சொல்கிறாங்க மேடம் கார்த்திக் கிட்ட. அடாப்பா, உலகமாக ஆசையாக இருக்கப்பா சாமி, உலகமாக ஆசையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவ ஜோடி இல்லை கைஸ். நீங்கள் இன்றைக்கி வேணால் இது பண்ணிக்கோங்க. ரேவதி வந்து கார்த்திக் ஜோடியே கிடையாது. அந்த கடைசி பொண்ணு சுவாதி இருக்கா பாருங்கள், அவள் தான் ஜோடியாக வரணும். ஏன்னா என்னோட மைண்ட் செட்டில் நான் என்ன பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லிகிட்ருக்குறேன், சரிங்களா? மொதல் சீசனில் தீபா பாடகி, சரிங்களா? இந்த சீசனில் சுவாதி பாடகி. ஸோ பாடலுக்கு பாடல் தான் பொருத்தம். ஸோ கார்த்திக்கு சுவாதி தான் அடுத்து ஜோடியாக தான் வரணும். ஏன்னா இவ ரொம்ப ஆசைப்படுறா, கார்த்தியோட இப்படி இருக்கணும், கார்த்தியோட அப்படி வாழணும், அதை செய்யணும், இதை செய்யணுங்கிறா. உடனே கார்த்தி வேற வந்து இதெல்லாம் நடந்துடும், இதெல்லாம் நான் உனக்கு செய்வேன், இதெல்லாம் நான் உனக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வார்த்தை கொடுத்துட்ருக்குறான். தீபாவுக்கு இப்படியே தான் சொன்னான், கடைசியில் அவன் மண்டையை போட்டா. நீ அடுத்த இவனுக்கு இப்படியே தான் சொல்லிகிட்டு இருக்கா, அடுத்து இவ இதாகிருவா. நீ அடுத்து சுவாதி தான் ஜோடி கைஸ், சரிங்களா? சுவாதி தான் ஜோடி. ஏன்னா கதை அப்படித்தான், அப்போ தான் நல்லா இருக்கும். ஏன்னா தீபா பாடகியே கல்யாணம் பண்ணான், வேலை முடிஞ்சது. இங்கே சுவாதி பாடகி, அப்போ அந்த மாதிரி ஜோடி வந்தால் தான் கதை நல்லாயிருக்கும், சரியா? கார்த்திகை தீபத்துலேயும் நிறைய ஓட்ட உடசல் நிறைய இருக்குதுங்க, சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பட் உங்களுக்கு வந்து கார்த்திக் நடித்தா போதும். கார்த்திகை வந்து நிறைய பேத்துக்கு ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? எனக்கும் ரொம்ப பிடிக்கும், நான் இல்லைன்னா சொல்லலைங்க. ஆனால் கதையோடு நீங்கள் பார்க்கும்போது வெறுப்பாக இருக்குது, புரியுதுங்களா? வெறுப்பாக இருக்குது, ஒரு சந்தோஷமாக எதுவுமே இல்லை. தீபாவோடு நடிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த காட்சிகள் எல்லாமே நீங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா கைஸ்? நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள். ரேவதியோட இது பண்ணுறது ஒரு தீபா கூட கொஞ்சமாவது அந்த ஒரு லவ்வு அந்த மாதிரி ஒரு ரொமான்ஸ் மூடோடு இருப்பான் கார்த்தி, நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இந்த இதில் வந்து ரேவதியோட அந்த மாதிரி அவன் இருக்கானா? அவன் வேண்டாம் வெறுப்பாக தான் பண்ணுற மாதிரியே இருக்குது எனக்கு எல்லாமே, எனக்கு அப்படி தோணுதுங்க. ஏன்னா இவளே வந்து எல்லாத்தையும் சொல்கிறா, இதை சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள், சுடிதாரை போட்டு வந்தோடனே நல்லா இருக்குன்னு சொல்லணுமாமா, தேவதை மாதிரி இருக்குன்னு சொல்லணுமாமா, அப்புறம் வந்து என்னென்னமோ சொல்கிறா. அது இவளே சொல்லிக்கிறா, அவன் வாயிலேருந்து சொல்ல மாட்டேங்கிறான், இவளே சொல்லிக்கிறா, இப்படிலாம் நீ சொன்னா தானே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறா. ஐயோ சாமி, முடியல என்னால். மொத்தத்தில் கார்த்திகை தீபம் ஓகே கைஸ், பாருங்கள், அவ்வளோதான். அப்புறம் வாரிசு சீரியல் என்ன ஒரு வழியாக மகளை பார்த்துட்டாளா? ஓகே டன், ரத்தமும் கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. என்ன இருந்தாலும் பெத்ததாயில்லை கைஸ், அதனால் அந்த மனசு வராது விட்டுட்டு போகிறது. பிள்ளை என்ன தப்பு பண்ணாலும் மன்னிக்கிறது தான் அம்மாவோட குணம்னு சொல்லுவாங்க. பார்ப்போம், சீக்கிரமே தமிழ் வந்து உண்மையை கண்டுபிடிச்சி நான் அவங்க அம்மாவை கொண்டு வந்து வீட்டில் உட்கார வைக்கிறாளான்னு பார்ப்போம், சரிங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன சீரியல்? அப்புறம் எல்லா சீரியல் ஓடிட்டுருக்குது. வீராவில் வந்து மாறனும் வீராவும் இன்னும் வந்து அந்த எவிடன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலையாட்டுருக்குது. அப்புறம் கெட்டி மேளத்தில் வந்து மகேஷ் வந்து அஞ்சலிக்கு ரொம்ப தொல்லை கொடுப்பானாட்டிருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன சீரியல் போட்டாங்க? வேறு என்ன சீரியல்? இந்த அண்ணாமலை குடும்பத்தில் இந்த வான்மதி அவள் வெண்ணிலாவை கடத்துவாளாட்டிருக்குது. ஐயோ முடியல, சீரியல்லாம் நல்லாவே இல்லை இப்போலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன சீரியல்? பாரிஜாதத்தில் வந்து இசை இது ஸ்ரீஜாவோட முகத்திரையே கிழிக்கிறாங்களாமா இசை. இத்தனை நாள் கிழிக்கிற பத்தது, இனிமேல் தான் கிழிக்க போகுது அந்த அம்மா. அப்புறம் வேறு என்ன கைஸ்? வேறு என்ன சீரியல்? அயலியில் வந்து அவங்க அம்மாவை பற்றி இந்த ரித்திகா வந்து தப்பாகவே பேசிக்கிட்டு இருப்பாளாட்டிருக்குது.
அதனால் அயலி வந்து சீக்கிரமாக அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி 2 பேரும் ஸ்டெப் எடுக்கிறாங்க, சிவாவும் அயலியும். அவ்வளோதான். அவ்வளோதான் கைஸ். வேறு என்ன, ரிவ்யூவை வச்சு நான் ஒவ்வொரு லைனில் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். சரி, கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஆனால் இதயத்தில் வந்து மித்ரா சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பிடிச்சிருந்தது. அதனால் மித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிடாதீங்க. அதாவது அவள் வந்து எந்த சாமிக்கு சுற்றினாலும் எனக்கு வந்து எல்லா சாமியும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, அது வேணால் கரெக்டுங்க. அது வேணால் அந்த ஒரு விஷயம் வேணால் கரெக்ட், அவ்வளோதான். துர்க்கை அம்மனாக இருந்தாலும் சரி, காளி அம்மனாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அம்மன் தானே கைஸ். அதனால் யாருக்கு செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லைங்களா, அது வந்து ரொம்ப சூப்பர். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரிங்களா? ஓகே டன். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? ஓகே, பை.